எல்லோருக்கும் வணக்கம் பிள்ளைகள். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகுகின்ற பிள்ளைகளுக்கு உதவுகின்ற வகையில் தரம் 11 பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்ட வரலாற்று பாடத்துக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடரில் இன்றைக்கு 3வது செயலமர்வில் சந்திக்கிறோம். ஏற்கனவே கலந்துரையாடப்பட்ட 2 செயலமர்வுகளிலும் கற்பிக்கப்பட்ட விடயங்கள் அல்லது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் உங்களுடைய பயன்பாட்டுக்காக குழுவில் அதனுடைய வீடியோ இணைப்பு பகிரப்பட்டிருக்கு. நீங்கள் அதை ஏற்கனவே கலந்து கொள்ளாதவர்கள், கலந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். மற்றது பாடக்குறிப்புகள் எதுவும் இதுவரையில் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அடுத்து வருகிற செயலமர்வுகளில் இதுவரைக்கும் கதைத்த விடயங்களை உள்ளடக்கி பாடக்குறிப்புகளை வழங்கலாமா என்று யோசிப்போம். சரி, அப்போ நாங்கள் தரம் 11 வரலாறு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் தெரியும். மொத்தமாக 8 பாடங்கள் இருக்குது. 8 பாடத்தில் முதலாவது கைத்தொழில் புரட்சி என்பது தொடர்பாக பேசி வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடம் கைத்தொழில் புரட்சியினுடைய வளர்ச்சி என்பது தொடர்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனைத்தான் கடந்த செயலமர்வில் கலந்துரையாடி நிறைவு செய்திருக்கிறோம். கைத்தொழில் புரட்சி தொடர்பான துறைகள் என்று பார்க்கிற போது அதனுடைய ஆரம்ப துறைகள், பின்னர் பரவலடைந்த துறைகள் என்பதாக பார்க்கிறோம். பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஆரம்பத்தில் 3 துறைகளில் தோன்றியது. நெசவு கைத்தொழில், இரும்பு உருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில். இதற்கு மேலதிகமாக இந்த துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக காலப்போக்கிலே போக்குவரத்து, தொடர்பாடல், விவசாயம் போன்ற துறைகளின் வளர்ச்சியிலும் கைத்தொழில் புரட்சி செல்வாக்கு செலுத்தியது. இதில் நெசவு கைத்தொழில் என்பது தொடர்பாக கடந்த செயலமர்வில் நாங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். இப்போ பிள்ளைகள், இதில் எல்லா விடயங்களையும் நான் எழுதுவதற்கு உங்களை ஊக்கப்படுத்த இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும், கடந்த காணொளிகளை பார்த்தால் அதில் சில விடயங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். உதாரணத்துக்கு ஜேம்ஸ் காக்ரிப்ஸ் கண்டுபிடித்த நூல் நூற்கும் ஜெனி இயந்திரம். இந்த படத்தை தந்து போட்டு சில நேரங்களில் உங்களுக்கு கேட்பினம், இது என்ன, இதை யார் கண்டுபிடிச்சவர், அல்லது எத்தனையாம் ஆண்டு யார் கண்டுபிடிச்சவர், இதனால ஏற்பட்ட பயன் என்ன, இந்த மாதிரியான கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டு சரிதானே. கடந்த காலங்களில் 2 வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சையில தொலைக்காட்டி டெலஸ்கோப் இருக்குதானே, அதை போட்டு அது தொடர்பான கேள்விகள் கேட்டிருந்தார்கள். இது போன்ற படங்களை தந்துட்டு உங்கள்ட்ட கேள்விகளை கேட்பினோம். நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்கன்னா அப்படியே உங்களுடைய ஞாபகத்தில் அதை போட்டோ காப்பி அடிச்சிருங்க. ஜேம்ஸ் காக்ரிப்ஸ் கண்டுபிடிச்ச நூல் நூற்கும் ஜெனி இயந்திரம், இதை கண்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமா, இனி இந்த இயந்திரம் இது யார் கண்டுபிடிச்சது, எத்தனை ஆண்டு கண்டுபிடிச்சது, இது கண்டுபிடிக்கப்பட்டதால ஏற்பட்ட மாற்றம் என்ன, இதெல்லாம் சொல்லி இருக்கிறோம். அந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு சில எண்ணிக்கையான வினாக்களும் தருவன், விடைகளை எழுதி தயார்படுத்துறதுக்கு. திரும்ப திரும்ப படித்தால்தான் நீங்க 2வது அத்தியாயத்துக்கு போகிற போது 1வது அத்தியாயத்தில் நாங்கள் ஒரு சில 10 கேள்விகள், ஒரு 40-50 கேள்விகளாவது அவற்றுக்குரிய விடைகளை தேடி எழுதி படிச்சிருப்போம். அப்படி படிப்பதன் மூலமாக ஞாபகத்தில் அது இருக்கும், ஒப்பு கேட்டாலும் எழுதக்கூடிய மாதிரி. சரி, அப்போ இதுக்கு பிறகு இதில் 2 இயந்திரங்கள்லாம் என்ன, ரிச்சர்ட் ஆக்ரைட்னாலே ஆக்கப்பட்ட நீர் சட்டகம். இந்த நீர் சட்டகம் தொடர்பாக இதையும் தந்து போட்டு கேட்பினோம், இது என்ன இயந்திரம், யார் கண்டுபிடிச்சது, எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிச்சது, இந்த மாதிரியாக இதனால் ஏற்பட்ட பயன் என்ன என்பது போல அதை பற்றின விவரங்கள் என்னென்ன எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேனோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது இன்றைக்கு நாங்கள் 2வது துறை, பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட துறைகளில் 1வது நெசவு கைத்தொழில், 2வது இரும்பு உருக்கு கைத்தொழில். இரும்பு உருக்கு கைத்தொழில் தொடர்பாக பார்க்க போகிறோம். இரும்பு உருக்கு கைத்தொழிலினுடைய கைத்தொழில் புரட்சிக்கு முன் இருந்த நிலைமை என்ன, இரும்பு உருக்கு கைத்தொழில் கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் எவ்வாறான நிலையில் இருந்தது என்று கேட்கப்பட்டால்,
நாங்கள் இதில் இருக்கக்கூடிய சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இந்த பகுதி வரைக்கும் நான் கோடு போடுகிற இந்த பகுதி வரைக்கும் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு. பிரித்தானியா இயல்பாகவே இரும்பு வளம் நிறைந்த நாடு, அதாவது இரும்பு தாது அதிக அளவில் காணப்படுகின்ற ஒரு நாடு. கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் அங்கு போர் ஆயுதங்கள், விவசாய உபகரணங்கள், வீட்டு பாவனை பொருட்கள் என்பவற்றை தயாரிப்பதற்காக இரும்பும் உருக்கும் உற்பத்தி செய்யப்பட்டிருந்தன. அதற்கான இரும்பு தாது விறகு மூலமே உருக்கப்பட்டது. விறகை பயன்படுத்தி இரும்பு தாது உருக்கி இரும்பும் உருக்கும் செய்யப்பட்டிருக்குது. அங்க செய்யப்பட்ட ஆயுதங்கள், உபகரணங்கள் என்று கூட கேட்கலாம். கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் பிரித்தானியாவில் இரும்பினை பயன்படுத்தி செய்யப்பட்ட உபகரணங்கள் எவை என்று சொல்லி கேட்கலாம். கீறி விளையாடி கொண்டிருக்க கூடாது, எனக்கு அழிச்சு விளையாடி கொண்டிருக்க நேரம் இல்லை. நான் சில நேரம் ஆளை ரிமூவ் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். சரிதானே? சரி, அப்போ நாங்கள் இங்க முதலாவது விடயமாக என்ன பார்க்கிறோம்? கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் பிரித்தானியாவில் இரும்பின் பயன்பாடு எவ்வாறு இருந்தது, அல்லது இரும்பு உருக்கு கைத்தொழில் எவ்வாறு இருந்தது? பிரித்தானியாவில் இரும்பு பயன்பட்ட விதம், கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் பிரித்தானியாவில் இரும்பு பயன்பட்ட விதம் யாது? கேள்வி அப்படின்னு கேட்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்தால் அதுதான் கேள்வி என்று நீங்க பிடிச்சு கொள்ள வேணும். கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் பிரித்தானியாவில் இரும்பு பயன்பட்ட விதம், உருக்கு இரும்பு கைத்தொழில் காணப்பட்ட விதம், பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் இரும்பு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, இப்படியாக எல்லாம் கேட்பார். அப்போ இதில் நாங்கள் சொல்லுகிறோம், பிரித்தானியா இரும்பு தாது அதிக அளவில் கொண்ட ஒரு நாடு. கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் கூட அங்கு போர் ஆயுதங்கள், விவசாய உபகரணங்கள், வீட்டு பாவனை பொருட்கள் என்பவற்றை தயாரிப்பதற்கு இரும்பும் உருக்கும் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக இரும்பு தாது விறகு மூலமாக உருக்கப்பட்டுள்ளது. சரி, அடுத்த விடயம் பாருங்க. கைத்தொழில் புரட்சி எவ்வாறு இரும்பு உருக்கு கைத்தொழிலின் வளர்ச்சியை தூண்டியது? கைத்தொழில் புரட்சி இரும்பு உருக்கு கைத்தொழில் வளர்ச்சியை எவ்வாறு தூண்டியது, எப்படி ஊக்கப்படுத்துது, ஏன் கட்டாயமானது? கைத்தொழில் புரட்சி இரும்பு உருக்கு கைத்தொழில் வளர்ச்சியை எவ்வாறு கட்டாயப்படுத்தி ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம். கைத்தொழில் புரட்சியின் பின்னர் இயந்திரங்களை தயாரிப்பதற்காக பாரிய அளவில் இரும்பும் உருக்கும் தேவைப்பட்டது. பெருமளவில் இரும்பும் உருக்கும் தேவைப்படுகிறது. ஏன் தேவைப்பட்டது? கைத்தொழில் புரட்சியில இயந்திரங்கள் உருவாக்கப்பட வேண்டி இருந்தது. இயந்திரங்களை உருவாக்குவதற்கு பெருமளவு இரும்பும் உருக்கும் தேவைப்பட்டது. அவ்வாறு அதிக அளவில் தேவைப்பட்ட இரும்பையும் உருக்கையும் விறகை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய முடியவில்லை. விறகை பயன்படுத்தி உற்பத்தி செய்வது இயலாததாக இருந்தது. ஆகவே அதற்கான மாற்று வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்ட போது இரும்பு உருக்கு கைத்தொழிலின் வளர்ச்சி தூண்டப்படுகிறது. விளங்குதா பிள்ளைகளுக்கு சொல்றது? கைத்தொழில் புரட்சிக்கு பிறகு இயந்திரங்களை தயாரிக்கிறது பெருமளவு இரும்பு உருக்கு தேவைப்படுது. இவ்வாறு பெருமளவு தேவையினை விறகை கொண்டு நிறைவு செய்ய முடியவில்லை. பெருமளவு தேவைப்படுகிற இரும்பையும் உருக்கையும் விறகை பயன்படுத்தி செய்வது இயலாததாக இருந்தது. ஆகவே அதற்கான மாற்று வழிமுறைகளை கண்டறிய வேண்டிய தேவை எழுந்த போது இரும்பு உருக்கு கைத்தொழிலில் கண்டுபிடிப்புகள் தோன்றின. விளங்குதுதானே இந்த பகுதி? அப்ப இரண்டாவது விடயமா என்ன பார்த்திருக்கிறோம்? கைத்தொழில் புரட்சியின் பின்னர் இரும்பு உருக்கு கைத்தொழில் வளர்ச்சியை தூண்டிய காரணி யாது என்று கேட்கலாம். அல்லது கைத்தொழில் புரட்சி இரும்பு உருக்கு கைத்தொழிலின் வளர்ச்சியை எவ்வாறு ஏற்படுத்தியது
எவ்வாறு கட்டாயப்படுத்தியது, இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். பிள்ளைகள் வாசிக்கிற போது இனிமேல் புத்தகத்தை நீங்க வாசிக்கிற நேரத்திலேயே அதில் எப்படி கேள்வியை நாங்கள் ஆக்கிக் கொள்ள முடியும் என்கிறத பார்த்து கொண்டு வாசிக்க வேண்டும். நான் இதுல உங்களுக்கு பிரதானமாக வழிப்படுத்த விரும்புவது, நீங்களாக பாடக்குறிப்புகளை தயார் செய்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். உண்மையில புத்தகத்துல சொல்லப்படாத ஆசிரியர் வழிகாட்டி கைநூலிலையும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி செயலமர்வுகளிலும் கடந்த கால பரீட்சை வினாத்தாள்களில் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கிங் ஸ்கீம் என்று நீங்கள் சொல்லுகிற புள்ளியிடல் திட்டங்களிலும் சொல்லப்பட்ட இந்த புத்தகத்திற்கு மேலதிகமாக இருக்கக்கூடிய விடயங்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு தருவேன். அது புத்தகத்துல இல்லை. இந்த புத்தகத்துல இருப்பது மட்டும்தான் வரும் என்று இல்லை பிள்ளைகள். இந்த புத்தகத்துல இருக்கக்கூடியது ஒரு 70 தொடக்கம் 80% விடயங்கள் இதுல இருக்குது. இதை விரித்துரைக்கும்படி அல்லது இந்த விடயங்களை மேலும் தெளிவுபடுத்தும்படி ஆசிரியர்களுக்கான வழிகாட்டி கைநூல்ல சில விடயங்கள் மேலதிகமா சொல்லியிருக்கிறேன். இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர்களுக்கு நடாத்தப்படுகின்ற பயிற்சி செயலமர்வுகள் சொல்லுவோம், செமினாருக்கு போயிட்டு டீச்சர்ஸ் அவ்வாறு நடத்தப்படுகிறவற்றில் சிறந்த வளவாளர்கள் வருகிற போது அவர்கள் உங்களுடைய வகுப்பு வினாத்தாள தயாரிப்பது, உங்களுடைய பரீட்சை வினாத்தாள்களுக்கான புள்ளியிட திட்டத்தை தயாரிப்பது போன்ற துறைகளில் அனுபவமுடையவர்களாக இருந்தால் அவர்கள் வேறு சில விடயங்களை உங்களுடைய ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இது தவிர நாங்கள் கடந்த கால பாஸ் பேப்பர்ஸ் சொல்லுவீங்க, கடந்த கால வினாத்தாள்கள், அவற்றை எடுத்து பார்க்குற நேரத்தில் புத்தகத்தில் மேலோட்டமாக சொல்லப்பட்ட சில விடயங்களை கொஞ்சம் ஆழமாக வினவி இருப்பார்கள். அப்போ அவ்வாறு புத்தகத்தில் ஒரு மேலோட்டமாக சொன்ன விஷயத்தை கொஞ்சம் பெருசாக்கி கேள்வி கேட்டிருக்கிறோம் என்றால் அந்த விடயங்களை நாங்கள் சேர்ப்போம். அவ்வாறு மேலதிகமாக ஒரு 20% வரையிலான விடயங்கள் புத்தகத்துக்கு மேலதிகமாக சேர்ப்போம். அப்படி சேர்க்கப்படுகிற விடயங்களை நான் பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். அதனால் கவனமாக கேட்டு வச்சிருக்க வேணும். புத்தகத்தில் இருக்கிறத விட அடிஷனலாக இருக்கிறது தெளிவாக சொல்லப்படும். உங்களுக்கு இயலுமான அதற்குரிய பாடக்குறிப்புகளும் தரப்படும், அல்லது நீங்கள் வீடியோவை பாவிச்சு அதை எழுதி கொள்ள வேண்டும். சரி, அப்போ கவனிங்க, இதுல 2 விடயம் பார்த்தாச்சு. 3வது, இந்த துறையில ஏற்பட்ட வளர்ச்சியை பற்றி பார்க்க வேண்டும். உருக்கு இரும்பு கைத்தொழில ஏற்பட்ட வளர்ச்சி எவ்வாறு, சரிதானே? இதுல முதல் ஏற்கனவே இந்த விறகு கரி போன்றவற்றை பயன்படுத்தி இரும்பு தாது என்கிறது இரும்பு இருக்கக்கூடிய ஒரு கனிய மணல் என்று வைங்க, ஒரு மணல் மாதிரியாக இருக்கு. அதை கொதிக்க பண்ணி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வேறாகிற பிறகு அந்த கொதித்து வருகிற குழம்பு என்றது நீங்க சாப்பிட்ற குழம்பு இல்லை, அந்த ஒரு இதை கொதித்து வருகிற போது ஒரு குழம்பு வரும். அது ஊத்தினா பிறகு திருப்பி இரும்பாகி மாறும். சரிதான். அப்ப இந்த இரும்பு தாதை உருக்குவதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டவை விறகு கரி போன்றவை. அதுல பழப்பு நிலக்கரி என்று சாக்கோல் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த காலப்பகுதியில 1709ஆம் ஆண்டு, அது இங்க சொல்லப்பட்டிருக்கையில, ஆபிரகாம் டாபி என்கிறவர் முதல் நிலக்கரியின் ஒரு சிறந்த வகை, தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலக்கரி என்று சொல்லுவோம், அது கோக் என்று சொல்லப்பட்டது. சரிதானே? கோக் என்கிற நிலக்கரியை பயன்படுத்தி COKE, நீங்கள் இந்த கோக் என்று சொல்லி சோடாவில் பார்ப்பீங்க, அதே ஸ்பெல்லிங் தான். 1709ஆம் ஆண்டு ஆப்ரஹாம் டாபி, DARBY, அது டர்பி என்றும் போட்டிருக்கிறார்கள், டாபி என்றும் போட்டிருக்கிறார்கள். சரியா? அப்போ விளங்க இல்லை என்று கேட்டுக்காங்க ஒரு பிள்ளை. சரி, நான் திரும்ப சொல்கிறேன். இங்க முதலாவது 2வது விடயங்கள் பிள்ளைகளுக்கு தெளிவு, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சிக்கு முன்னர் இரும்பின் பயன்பாடு எவ்வாறு இருந்தது. 2வது விடயம், கைத்தொழில் புரட்சி இரும்பூருக்கு கைத்தொழிலினுடைய வளர்ச்சியை எவ்வாறு ஏற்படுத்தியது அல்லது எவ்வாறு தூண்டியது என்பது சரி.
அது எவ்வாறு தூண்டியது? கைத்தொழில் புரட்சிக்கு பின்னர் இயந்திரங்களை பெருமளவில் தயாரிக்க வேண்டி இருந்தது. இயந்திரங்களை தயாரிப்பதற்கு மிக பெருமளவில் இரும்பும் முறுக்கும் தேவைப்பட்டது. இவ்வாறு தேவைப்பட்ட அளவு இரும்பையும் முறுக்கையும் விறகை பயன்படுத்தி உற்பத்தி செய்வது இயலாததாக இருந்தது. ஆகவே இரும்பு உருக்கு உற்பத்தி செய்வதற்கு புதிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டி இருந்தது. இது விளங்கிட்டு தானே? அடுத்த மூன்றாவது விடயத்துக்கு வருகிறோம். இரும்பு உருக்கு கைத்தொழிலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? சரியா, நாங்கள் ஏற்கனவே பார்த்த நாங்கள் இரும்பு உருக்கு தயாரிப்பதற்கு விறகு, கரி போன்றவை தான் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆபிரகாம் டாபி என்பவர் இரும்பை நிலக்கரி மூலம் உருக்குகிற முறையை கண்டுபிடிக்கிறார். இது இரும்பு உருக்கு கைத்தொழிலில் ஏற்பட்ட முதலாவது கண்டுபிடிப்பு, முதலாவது மாற்று. ஆபிரகாம் டாபி 1709 ஆண்டு, 1709 ஆபிரகாம் டாபி நிலக்கரியை பயன்படுத்தி இரும்புத்தாதை உருக்கும் முறையினை கண்டுபிடிக்கிறார். இப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த இரும்புக்கான தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. ஏன் தொடக்க காலத்தில் இரும்பு உருக்குறதுக்கு கரி அல்லது நிலக்கரி பயன்படுத்தப்படுது. விறகுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது மட்டுமல்ல, விறகு அதிக திறன் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அப்போ டாபி தூய்மையாக்கப்பட்ட கோக் நிலக்கரியை பயன்படுத்தி இரும்பை உருக்கும் முறையை கண்டுபிடிக்கிறார். நிலக்கரியில் இருந்து தூய்மையாக்கப்பட்ட கோக் நிலக்கரியை பயன்படுத்தி இரும்பை உருக்கும் முறையை கண்டுபிடிக்கிறார். இதனால இரும்பு உற்பத்தி விரைவடைந்தது, செலவு குறைவாக மாறியது, தரமானதாகவும் மாறியது. அப்ப அதிக அளவில் குறைந்த செலவில் தரம் கூடிய இரும்பினை உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது. அப்ப முதலாவது விடயமாக நாங்கள் இதுல சொல்ற விடயம் 1709 ஆண்டு ஆபிரகாம் டாபி என்பவர் நிலக்கரி மூலம் இரும்புத்தாதை உருக்கும் முறையினை கண்டுபிடித்தார். இதனால் வார்ப்பு இரும்பு உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது. வார்ப்பு இரும்பு என்பது குறைந்த விலையில தரமானது, முன்னரிடம் பார்க்க அதிக எண்ணிக்கையில உற்பத்தி செய்ய முடியுது. அதற்கு பிறகு இரண்டாவது ஹென்றி கோட். ஹென்றி கோட் என்கிறவர் 1784 ஆண்டு, ஹென்றி கோட் 1784 ஆண்டு ரோலர் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். 1784 ஆண்டு ஹென்றி கோட் என்பவர் ரோலர் இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த ரோலர் இயந்திரம் என்ன என்றால் பிள்ளைகள், அது உருளை. சரிதானே? உருளைகளை பயன்படுத்துகிறார். ரோலர் உருளை தானே, உருளைகளை பயன்படுத்துகிறார். அதாவது இரும்பை கம்பிகளாகவும் தகடுகளாகவும் மாற்றுவதற்கு இயந்திர உருளைகளை பயன்படுத்துகிற முறையை இவர் பயன்படுத்துகிறார், அறிமுகப்படுத்துகிறார். யாரு? ஹென்றி கோட். அது மட்டுமில்ல, இரும்பில் உள்ள அசுத்தங்களை நீக்கி, இரும்பில் இருக்கிற மாசுக்களை நீக்கி அதை வார்ப்பு இரும்பு அல்லது தேன் இரும்பு, ரோட் அயன் என்று சொல்லி WROUGHT, ரோட் அயன், தேன் இரும்பு அல்லது வார்ப்பு இரும்பு, வார்க்கப்பட்ட இரும்பாக அதை மாற்றுகிறார். அங்கு பதப்படுத்தப்பட்ட இரும்பு என்று சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப இரண்டாவது ஆள் யாரு வாராரு? 1784 ஹென்றி கோட். இவர் முதலாவது ரோலிங் மில்ஸை பாவிக்கிறார். அதாவது இரும்பை கம்பிகளாக தகடுகளாக மாற்றுவதற்கு இயந்திர உருளைகளை பயன்படுத்துகிறார்.
இரண்டாவது விடயம், இரும்பில் உள்ள மாசுக்களை நீக்கி அதனை தேனிரும்பாக அல்லது பதப்படுத்தப்பட்ட இரும்பாக மாற்றி அமைக்கிறார். சரியா? தேனிரும்பு அல்லது பதப்படுத்தப்பட்ட இரும்பு உற்பத்தி இரண்டாவதாக நடக்குது. யாருடையது? ஹென்றி கோட். அடுத்த மூன்றாவது விடயம் பேஸ்மருடையது. 1856ஆம் ஆண்டு ஹென்றி பேஸ்மர் இரும்பில் இருக்கிற கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்கிற முறையை கண்டுபிடிக்கிறார். இது மூன்றாவது ஆள். சரிதானே? ஹென்றி பேஸ்மருடைய வேலை என்ன? இரும்பில் இருக்கிற கழிவுகளை அகற்றி அவர் இரும்பு குழம்பில இருக்கக்கூடிய கழிவுகளை, அதுக்கு ஒரு மெதட் எல்லாம் இருந்தது, அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு தேவையில்லை. இரும்பு குழம்பினுள் காற்றை செலுத்தி காபன் அளவை குறைத்தார் என்றெல்லாம் இருக்குது, அது எங்களுக்கு வேண்டாம். இரும்பு குழம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை மேலும் குறைத்து உருக்கை உற்பத்தி செய்கிற முறையை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப இந்த உருக்கு அறிமுகப்படுத்தியவர் பெசிமர், ஹென்றி பெசிமர். அது பெசிமர் முறை என்று சொல்லியும் சொல்லப்பட்டது. 1856ஆம் ஆண்டு பெசிமர் இதை கண்டுபிடிக்கிறார். இரும்பில் இருக்கிற கழிவுகளை நீக்கி உருக்கு உற்பத்தி செய்கிற முறையை கண்டுபிடிக்கிறார். இது 60ஆம் ஆண்டு திறந்த 1860ஆம் ஆண்டு திறந்த இரும்பு உலை மாற்றப்படுகிறது. திறந்த இரும்பு உலையாக மாற்றப்பட்டு இன்னும் உயர்தரத்திலான உருக்கு உற்பத்தி செய்ய முடிந்தது. அதுக்கு பிறகு வில்லியம் சீமன்ஸ். வில்லியம் சீமன்ஸ் 1860களில் 1860ஆம் ஆண்டில் 1860களில் இந்த ஹென்றி பெசிமருடைய காலப்பகுதியை அண்மித்துத்தான் அவர் இரும்பு தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பை கண்டுபிடிக்கிறார், கரண்ட் அடுப்பு கண்டுபிடிக்கிறார். இது இரும்பு உருக்கு கைத்தொழிலில் மிக துரிதமான ஒரு வளர்ச்சியை தோற்றுவித்தது. இப்போ இதுல இருக்கிறதுல பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியமான, நீங்க சில ஒரு ஆள் மெசேஜ் கொடுக்குறாங்க, ரொம்ப முக்கியமானதை மட்டும் சொல்லித்தாங்க என்று சொல்லி. சரிதானே? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல கடந்த கால பரீட்சைகளில் வினவப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களையும் பார்த்து கொண்டு ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிற வழிகாட்டல்களையும் வைத்துக்கொண்டு மிகவும் முக்கியமான பகுதிகள் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரப்படுது. சில பேருக்கு உடனே விளங்கிடும், சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாக விளங்கும், சிலருக்கு 2 தரம் சொன்னா விளங்கும். அப்ப நாங்கள் கொஞ்சம் நடுவில் நிற்போம். சரியா? சரி. அப்ப முதலாவது ஆபிரகாம் டாபி 1709ஆம் ஆண்டு நிலக்கரி மூலமாக இரும்பை உருக்குவதை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிறகு ஹென்றி கோட் 1784ஆம் ஆண்டு ரோலர் மூலமாக பதப்படுத்தப்பட்ட இரும்பை உற்பத்தி செய்வதற்கு இயந்திர உருளைகளை பயன்படுத்தி கம்பிகளையும் இரும்பு தகடுகளையும் தயாரிப்பதற்கு உரிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்கிறார். அதன் பின்னர் ஹென்றி பேஸ்மர் இரும்பில் இருந்து கழிவுகளை அகற்றி உருக்கு உற்பத்தி செய்கிற முறையை கண்டுபிடித்தவர். 1860இல் அது திறந்த இரும்பு உலையாக கண்டறியப்பட்டு மேலும் உயர்ந்த தர உருக்கு உற்பத்தி செய்ய முடிந்தது. இதனால கிடைத்த நன்மை என்ன? லாபகரமாகவும் வேகமாகவும் உருக்கு உற்பத்தி செய்யக்கூடியதாக இருந்தது. இரும்பு உருக்கு கைத்தொழிலில் ஏற்பட்ட இன்னொரு மாற்றம் வில்லியம் சீமன்ஸ் என்பவர் கண்டுபிடிக்கிறார். வில்லியம் சீமன்ஸும் 1860களில் தான் இதை கண்டுபிடிக்கிறார். இரும்பு தாதை உருக்கக்கூடிய மின் அடுப்பை கண்டுபிடித்தார். இந்த கண்டுபிடிப்புகளை பிள்ளைகள் நீங்க ஞாபகத்துல வைத்திருந்தே ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வியில வரும், சில வேளையில செகண்ட் பார்ட்லையும் எழுத சொல்லி வரும். இரும்பு உருக்கு கைத்தொழில அறிமுகமான 3 தொழில்நுட்பங்களை குறிப்பிடுங்கோ, அல்ல 3 கண்டுபிடிப்புகளையும் அதன் கண்டுபிடிப்பாளர்களையும் சொல்லுங்கோ என்பது போல கேள்வி வரலாம். சரி, அடுத்த பகுதி போகும். 3வது துறை என்ன? நிலக்கரி கைத்தொழில்.
நிலக்கரி கைத்தொழில் தொடர்பாக இதில் இருக்கிற பகுதிகளில் கேட்கக்கூடிய வினாக்களை பார்த்து கொண்டு போவோம். ஒன்று, பிரித்தானியாவில் நிலக்கரி படிவுகள் அதிகமாக காணப்படும் பிரதேசங்கள் என்று கேட்பார். பிரித்தானியாவில் நிலக்கரி படிவுகள் அதிக அளவில் காணப்பட்ட பிரதேசங்கள். தென் வேல்ஸ், லோக்சயர், லங்காசயர் முதலிய பிரதேசங்களில் நிலக்கரி படிவுகள் அதிகமாக காணப்பட்டது. நிலக்கரி முக்கியத்துவம் பெற்றதற்கான காரணம் என்ன? இரும்பை உருக்குவதற்கு, இயந்திரங்களை இயக்குவதற்கு, வீட்டு பாவனைக்கு லாபகரமானதும் செயற்திறன் மிக்கதுமாக, செயற்திறன் மிக்கதெல்லாம் அதிக வெப்பத்தை வெளியிடும், லாபகரமானதும் செயற்திறன் மிக்கதுமான எரிபொருளாக நிலக்கரி காணப்பட்டமை. நிலக்கரி முக்கியத்துவம் பெற்றதற்கான காரணம் இரும்பை உருக்குவதற்கும், இயந்திரங்களை இயக்குவதற்கும், வீட்டு பாவனைக்கும் லாபகரமானதும் செயற்திறன் மிக்கதுமான எரிபொருளாக நிலக்கரி காணப்பட்டது. கைத்தொழில் புரட்சியின் போது நிலக்கரி அகழ்வு அளவில் அதிகரிக்கும் போது எதிர்நோக்கப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. இது மூன்றாவது விடயம். நிலக்கரி அகழ்வின் போது எதிர்நோக்கப்பட்ட பிரச்சனைகள். நிலக்கரி அகழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது என்று சொல்லி எளிமையா பார்ப்போம். சரிதானே? இப்போ இந்த சுரங்கத்தை தோண்டி கொண்டு போகிற போது முதலாவது நீர்மட்டம் கடந்த உடனே அங்கு நீரூற்றுக்கள் வர தொடங்கும். நீர்மட்டம் தாண்டி அதிகமாக தோண்டுகிற போது சுரங்கங்களுக்குள்ள நீர் புகுதல். சுரங்கங்கள் பூமிக்கு அடியில் ஆழமாக தோண்டப்பட்டால் நிலத்தடி நீர்மட்டத்தை தாண்டிய உடனே சுரங்கங்களுக்குள்ள நீர் பெருக்கெடுத்து பாய்கிறது. இது ஒரு குறைபாடாக இருந்தது. இது தனியாக கேட்டிருக்கிறோம். இந்த குறைபாடுகளை சொல்லுங்கோ என்று கேட்டிருக்கிறோம். சரியா? ரெண்டாவது, சுரங்கத்துக்குள்ள விஷவாயு உருவாகிறது. ஆழமான அகழ்வின் போது விஷவாயு உருவாகும். சுரங்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும். சுரங்கத்தினுள் வெளிச்சம் போதாமல் இருக்கும் அல்லது இருளாக இருக்கும். அப்ப சுரங்கத்துக்குள்ள வெளிச்சம் தேவைப்பட்டது, வெப்பநிலை அதிகமாக இருந்தது, சுரங்க அகழ்வின் போது விஷவாயு உருவாகியது. இவ்வாறான பிரச்சனைகள் தான் நிலக்கரி கைத்தொழில் அகழ்வு அதிகரித்த போது எதிர்நோக்கிய பிரச்சனைகள். கைத்தொழில் புரட்சியுடன் நிலக்கரிக்கான கேள்வி அதிகரித்த போது நிலக்கரி அகழ்வு தொடர்பாக தோன்றிய பிரச்சனைகள் எவை என்று தனியாக அந்த பிரச்சனைகளை திருப்பி நான் சொல்ல நீங்க பார்த்துக்கொள்வீங்க. சரிதானே? நீர் வெளியேறுது, ஆழமான அகழ்வின் போது விஷவாயு உருவாகுது, சுரங்கத்துக்குள்ள வெப்பநிலை அதிகரிக்குது, சுரங்கத்தினுள் வெளிச்சம் ஏற்படுகிறது. இவைதான் நிலக்கரி கைத்தொழிலில் புதிய கண்டுபிடிப்புகளை தூண்டியவை. பிரச்சனைகள்லாம் நிலக்கரி கைத்தொழிலில் புதிய கண்டுபிடிப்புகளை தூண்டியது. அப்ப முதலாவது கண்டுபிடிப்பு தோமஸ் நியூகோமன் என்பவர் கண்டுபிடிக்கிறார். முதலாவது கண்டுபிடிப்பு தோமஸ் நியூகோமன் என்பவரால கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நிலக்கரி சுரங்கங்களில் சேருகிற நீரை வெளியேற்றுகிற முறை குழாய் மூலமாக குளிரான காற்றினை சுரங்கங்களினுள் அனுப்புகின்ற முறை என்பவற்றை உள்ளடக்கியதாக ஒரு இயந்திரத்தை தயாரிக்கிறார். நியூகோமன் நிலக்கரி சுரங்கங்களில் ஒன்று சேரும் நீரை வெளியேற்றும் முறையும் குழாய்கள் மூலம் குளிரான வழியை சுரங்கங்களினுள் அனுப்பும் முறையும் கண்டுபிடிக்கப்பட்டது.
நியோகோமன் தான் முதலாவதா இந்த நீர் இறைக்கிற வழிமுறையையும் வெப்பத்தை குறைக்கிற வழிமுறையையும் கண்டுபிடிச்சவர். ஆரம்பத்துல குதிரைகளை பயன்படுத்தி தான் இந்த தண்ணியை இறைச்சவை. அதுக்கு பிறகு தோமஸ் நியோகோமன் 1712 இதை கண்டுபிடிக்கிறார். அந்த ஆண்டையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, குறிச்சு கொள்ளுங்க. தோமஸ் நியோகோமன் நீராவியால இயங்குகிற ஒரு நீரேற்றி, அட்மாஸ்பியர் இன்ஜின் என்று சொல்லி ஒன்று உருவாக்குறார். இது சுரங்கத்தின் அடியில இருந்து நீரை வெளியேற்றுகிறதும் குளிர்ந்த காற்றை உள்ளே கொண்டு போறதுக்கும் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அப்ப அடுத்த விஷயம் இருக்குது, நச்சு வாயுக்கள். அதாவது அங்கு வாயு வெடிப்புகள் உருவாகிச்சு. விளக்கு கொண்டு போக, வெளிச்சம் இல்லை என்று விளக்கு கொண்டு போக அங்க தேங்கி இருக்கிற வாயுக்கள் மெதேன் வாயு, மீத்தேன் வாயு என்று சொல்லுகிறது. CH4 என்று படிச்சிருப்பீங்க சயின்ஸ்ல. அப்ப நிலக்கரி அடுக்குகளுக்கு இடையில இருக்கிற இந்த வாயு தொழிலாளர்கள் பயன்படுத்துகிற மெழுகுதிரி இந்த மாதிரியான வெளிச்சங்கள் பட்ட உடனே பயங்கரமா வெடிக்கும். அப்ப வாயு வெடிப்பு ஒரு பிரச்சனை, சுரங்கங்களின் ஆழத்தில் இருளாக இருப்பது ஒரு பிரச்சனை, இருளுக்கு மெழுகுதிரி கொடுத்துறது பிரச்சனையா போயிட்டு. அப்போ ஹம்ரி என்கிறவர், ஹம்ரி டேவி என்கிறவர் 1815 ஒரு சேஃப்டி லேம்ப் ஒன்று கண்டுபிடிக்கிறார். இது இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்பு. ஹம்ரி டேவி என்கிறவர் பாதுகாப்பான விளக்கு கண்டுபிடிக்கிறார். சரியா, இது அடுத்த கண்டுபிடிப்பு. அதே போல ஏற்கனவே இந்த கொமன் கண்டுபிடிச்சது, நியோகோமன் என்பவர் கண்டுபிடிச்ச இயந்திரத்தை ஜேம்ஸ் வாட் என்கிறவர் சிறந்த இயந்திரமாக மாற்றுகிறார், நீராவி இயந்திரம். உண்மையில நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் என்கிற கேள்வி வருகிற போது பல பேர் ஜேம்ஸ் வாட் என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் நியோகோமன் தான் அதை கண்டுபிடித்தது. ஜேம்ஸ் வாட் அதை எல்லா தேவைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியாக திருத்தி அமைத்தார். அடுத்தது, நிலக்கரி சுரங்கங்கள்ல இருந்து நிலக்கரியை வெளியே கொண்டு வருவது ஒரு பிரச்சனைகளாக இருந்தது. நிலக்கரி சுரங்கத்தில இருந்து வெளியே கொண்டு வருகிறது பிரச்சனையாக இருந்தது. இதற்கு இரும்பு வடங்கள் பயன்படுத்தப்பட்டது. இரும்பு வடங்கள் என்றால் இரும்பு சங்கிலி பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தண்டவாளங்களை பயன்படுத்தினார்கள். ஆரம்பத்தில் செப்பு கம்பிகளினால கட்டி சிறுவர்களும் பெண்களும் அதை இழுத்துத்தான் வெளியே கொண்டு வந்தவை. அதுக்கு பிறகு அதை தண்டவாளங்கள்ல வைத்து இரும்பு சங்கிலிகளினால, இரும்பு வடங்களின் உதவியோடு நிலக்கரியை வெளியே கொண்டு வருகிற முறை கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அதுக்கு நீராவி இயந்திரத்தை பாவிச்சிருக்கிறோம். சரி, இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் எங்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடியவற்றோடு நாங்கள் பயணிக்கலாம். முதலாவது, தோமஸ் நியோகோமன் சுரங்கத்தில் சேருகிற நீரை குழாய் மூலம் வெளியேற்றினார். அதே போல குளிர்ந்த வழியை சுரங்கத்துக்கு அடிப்பகுதிக்கு அனுப்புகிறதையும் ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். அது அவ்வளவு நல்லதாக இருக்கிற, வினைத்திறன் குறைந்ததாக இருந்தது. நிலக்கரி தொழிலை தவிர வேறு தொழிலுக்கு பாவிக்கிறார். ஜேம்ஸ் வாட் நியோகோமனுடைய நீராவி இயந்திரத்தை விருத்தி செய்து செயற்திறன் மிக்க நீராவி இயந்திரத்தை பயன்படுத்தினார். அது எல்லா தொழில்களுக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதை விட ஹம்ரி டேவி என்கிறவர் பாதுகாப்பான விளக்கை கண்டுபிடிக்கிறார். அங்க வெளிச்சம் பிரச்சனை, அதுபோல வாயு வெடிப்புகள் நிகழ்ந்தது. இந்த ரெண்டுல இருந்தும் பாதுகாப்பு கிடைத்தது. வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, வாயு வெடிப்புகள்ல இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதாக இருந்தது. செப்பு கம்பிகளை பயன்படுத்தி பெண்களும் சிறுவர்களும் நிலக்கரி சுரங்கங்களில் இருந்து நிலக்கரியை வெளியே கொண்டு வந்தார்கள். அது ஆரம்பத்தில் காணப்பட்ட முறை. இரும்பு கேபிள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் சுரங்கங்களில் இருந்து இலகுவாக வெளியே கொண்டு வர முடிந்தது. அது இரும்பு தண்டவாளங்கள், மரத்தண்டவாளங்களை பயன்படுத்தி இரும்பு கேபிள்களின் மூலமாக முன்னேறலம்பாக இலகுவான முறையில் வெளியில கொண்டு வந்தோம். இதுதான் நிலக்கரி தொடர்பாக கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமானவை. இதுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு படத்தையும் பார்த்துக்கொள்ளணும். தோமஸ் நியோகோமனின் நீராவியால் இயங்கும் இயந்திரம். அப்ப இதை கண்டுபிடிச்சவர் யார்? இது எவ்வாறு செயற்பட்டது?
இதுல காணப்பட்ட குறைபாடு என்ன? சரியா, 3 கேள்வி இதுக்குள்ள தனித்தனியாக கேட்கலாம். இந்த படத்தை போட்டு இது என்ன, இது யார் கண்டுபிடிச்சது, இதனால நிறைவேற்றப்பட்ட வேலை என்ன, அதுல காணப்பட்ட குறைபாடு என்ன. அடுத்தது ஜேம்ஸ் வாட்டினுடைய நீராவி அலை இயங்கும் இயந்திரம், அதை காட்டி போட்டு இது என்ன, இது யார் கண்டுபிடிச்சது, இது எவ்வாறு செயற்பட்டது என்பதாக கேட்பேன். படத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அது பெயர் தெரியணும், யார் கண்டுபிடிச்சது, எத்தனையாம் ஆண்டு, இது என்ன வேலை செய்தது என்கிற விடயங்கள் தெரிய வேண்டும். நிலக்கரி கைத்தொழிலின் விளைவாக தோன்றிய உபகைத்தொழில்கள் என்று சொல்லி கேட்கிறோம். நிலக்கரி கைத்தொழிலினுடைய விளைவாக தோன்றிய உபகைத்தொழில்களை பற்றி சொல்லுங்கோ. நிலக்கரி கைத்தொழில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக தோன்றிய உபகைத்தொழில்கள்: பெருந்தெருக்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட தார் உற்பத்தி, புடவைகளை நிறமூட்டுவதற்கு தேவையான சாயங்கள், மருந்துகள், நறுமணப் பொருட்கள், கிருமி நாசினி, களை நாசினி, செயற்கை பசலை போன்றவை நிலக்கரி கழிவுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்டவை. நிலக்கரி கழிவுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களவை என்று சொல்லி கேட்கலாம். நிலக்கரியை எரிக்கும் போது உண்டாகும் தார் வீதிகளை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. அதுபோல புடவைகளை நிறமூட்டுவதற்கு தேவையான சாயங்கள், மருந்துகள், நறுமண பொருட்கள், கிருமி நாசினி, களை நாசினி, செயற்கை பசலை போன்றவை நிலக்கரியின் கழிவுகளில் இருந்து பெறப்பட்டன. சரி, அடுத்தது இந்த 3 முக்கியமான துறையும் பார்த்தாச்சு. இந்த துறைகளுக்கு பின்னர் 3 துறைகளில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டது என்று சொல்லி அதுல மேலேயே சொல்லி இருக்கிறோம். பின்னர் போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, விவசாயம் போன்ற துறைகள்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நெசவு கைத்தொழில், இரும்புருக்கு கைத்தொழில், நிலக்கரி கைத்தொழில் என்பவற்றில் தோன்றிய வளர்ச்சியின் காரணமாக குறுகிய காலப்பகுதியில இது வேறு துறைகளுக்கும் வேறு நாடுகளுக்கும் வளர்ச்சி அடைந்தது. கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சி என்பது 2 வகையாக பிரிக்கலாம். கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சியை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, வேறு துறைகளுக்கு பரவலடைந்தவை. 2வது, வேறு நாடுகளில் கைத்தொழில் புரட்சி பரவல் அடைந்தது. வேறு துறைகளுக்கு பரவல் அடைந்தது, வேறு நாடுகளுக்கு பரவல் அடைந்தது. கைத்தொழில் புரட்சியின் வளர்ச்சி அல்லது பரவல் 2 விதமாக நோக்கப்படலாம். உங்களோட கேள்வி அப்படி கேட்பேன். கைத்தொழில் புரட்சியின் பரவல் அல்லது வளர்ச்சி அவற்றின் 2 விதங்களும் எவை அல்ல 2 வகையாக பார்க்கலாம். அவை எவை என்று கேட்பேன். கைத்தொழில் புரட்சி வேறு துறைகளுக்கு பரவியது, 2வது கைத்தொழில் புரட்சி வேறு நாடுகளுக்கு பரவியது என்பதாக பார்ப்போம். அப்ப நாங்கள் வேறு துறைகளில் ஏற்பட்ட மாற்றம், வேறு துறைகள்ல என்ன வகையான மாற்றம் ஏற்பட்டிருக்குது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். தொலைத்தொடர்பில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, விவசாயத்துல மாற்றம் வந்திருக்குது, போக்குவரத்து துறையில மாற்றம் வந்திருக்கு. இதுல மிக ஆழமா உங்கள்கிட்ட கேட்க மாட்டினோம். போக்குவரத்து துறையில் வேறு துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள், பிரதான துறைகள் தவிர வேறு துறைகள் என்று கேட்டால் நீங்கள் போக்குவரத்து, விவசாயம், தொலைத்தொடர்பு என்பதாக சொல்லிக்கொள்ள முடியும். ஒரு நிமிஷம் இல்லைங்கள். சரி, போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி என்னென்ன வகையான வளர்ச்சி ஏற்பட்டது எளிமையாகவே சொல்லுவோம், கொஞ்சம் வேகமா. சரிதானே? இது இந்த வலுவான பெரிய கற்களை அடுக்கி மண் பரப்பி அதுக்கு மேல சிறிய கருங்கற்களை பரப்பி அதை தட்டி மட்டப்படுத்தி வீதி அமைக்கிற ஒரு முறை உருவானது. ஜோன் மெக்கடம் என்கிறவர் தான் இவ்வாறு வீதி அமைக்கிற ஒரு முறைமையை அறிமுகப்படுத்தியவர்.
அல்லது கண்டறிந்தனர். ஜோன் மெக்கடம் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதால அது மெக்கடம் முறை என்று சொல்லப்பட்டது. இது போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட முக்கியமானது. இங்க ரெண்டு விடயம் பார்க்க வேணும். அங்கு வாகனங்களிலையும் விருத்தி ஏற்படுது, போக்குவரத்து மார்க்கங்களிலும் விருத்தி ஏற்படுது. 3 துறைகளிலும் ஏற்படுகிறது. தரை போக்குவரத்து, கடல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து என்கிற 3 துறைகளிலேயும் வளர்ச்சி ஏற்பட்டது. இப்போ போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி என்பதை பற்றி கேட்கப்பட்டால், கைத்தொழில் புரட்சியின் செல்வாக்கினால போக்குவரத்து துறையில் நிகழ்ந்த மாற்றங்கள் தரை போக்குவரத்து, கடற்போக்குவரத்து, விமான போக்குவரத்து என்கிற விதமாக நிகழ்ந்திருக்கு. தரை போக்குவரத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் முதலாவது ஜோன் மெக்கடம் என்பவரால வீதி அமைக்கும் முறை அல்லது பெருந்தெருக்கள் அமைக்கும் முறை கண்டறியப்பட்டது. அது மெக்கடம் முறை என்னப்பட்டது 1818. மெக்கடம் முறை என்றால் என்ன என்று கேட்டு போட்டு 2 புள்ளியை உங்களுக்கு தருவேன். வலுவான அத்திவாரமிட்டு பெரிய கற்களையும் மண்களையும் பரப்பி அதன் மேல் சிறிய கருங்கற்களை பரப்பி அவற்றை தட்டி மட்டப்படுத்தி பெருந்தெருக்களை அமைக்கின்ற முறை மெக்கடம் முறை என்று அழைக்கப்பட்டது. மெக்கடம் முறையில் வீதிகள் உருவாக்கப்பட்டதனால ஏற்பட்ட நன்மைகள் என்ன? இந்த முறையில் உருவாக்கப்பட்ட பெருந்தெருக்களில் பொருட்களையும் பயணிகளையும் சுமந்த வாகனங்கள் வேகமாகவும் வசதியாகவும் பயணம் செய்யக்கூடியதாக இருந்தது. அதனால் அவ்வாறான பல 100 மைல்கள் நீளமான பாதைகள் பிரித்தானியாவிலும் ஸ்கொட்லாந்திலும் மிக துரிதமாக அமைக்கப்பட்டன. அப்ப வீதி அமைப்பு முறையில் ஏற்பட்ட மாற்றம் என்று கேட்டால் இப்படியே முழுவதையும் நீங்கள் சொல்லலாம். வீதி போக்குவரத்து சரிதானே. மெக்கடம் என்பவர் பெருந்தெருக்களை அமைக்கிற முறையை அறிமுகப்படுத்துகிறார். இதன் மூலமாக உருவாக்கப்பட்ட பெருந்தெருக்கள்ல பொருட்களையும் பயணிகளையும் சுமந்த வாகனங்கள் வேகமாக வசதியாக பயணம் செய்யக்கூடியதாக இருக்குது. பல 100 மைல்கள் நீளமான பாதைகள் பிரித்தானியாவிலும் ஸ்கொட்லாந்திலும் அமைக்கப்பட்டன. அடுத்தது வாகனங்களில் ஏற்பட்ட மாற்றம். வீதி போக்குவரத்து அல்லது தரை போக்குவரத்து. வீதி போக்குவரத்து சொல்லினா தரை போக்குவரத்து. போக்குவரத்து செய்யும் இயந்திரங்களில் வளர்ச்சி 1814 ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவியால் இயங்கும் புகையிரத இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார். இந்த ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவியால் இயங்குற புகையிரத என்ஜினை கண்டுபிடிச்சவர் எத்தனையாம் ஆண்டு கண்டுபிடிச்சவர் என்று கேள்விகள் வரலாம். 1814 ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவியால் இயங்கும் புகையிரத என்ஜினை கண்டுபிடித்தார். எங்கள் பிள்ளைகள் இதை ஒரு தொகுப்பாக மாற்றிக்கொள்ள வேணும். நான் அடுத்த செயலமரில் உங்கள்கிட்ட இருந்து அதை கேட்பேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி. இந்த பாடத்தில் வருகிற ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் ஒவ்வொரு செக்டரையும் போட்டு, இப்போ முதலாவது புடவை கைத்தொழில். புடவை கைத்தொழிலின் கண்டுபிடிப்புகள், ஆண்டு, கண்டுபிடித்தவர், அந்த இயந்திரம் என்ன, அதில் கண்டுபிடிப்பு யாது, கண்டுபிடிப்பாளருடைய பெயரும் கண்டுபிடிப்பினுடைய பெயரும் அதனுடைய ஆண்டம், அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். அது எழுத வேண்டாம், அது இப்போதைக்கு அதை விடும். சரிதானே. அந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பாக ஒரு பட்டியலை தயாரித்து கொள்ள வேணும். நீங்களாக அந்த பட்டியலை தயாரித்து வைத்து கொண்டால்தான் உங்களுக்கு அது நல்லது, ஞாபகத்தில் இருக்கும். நான் கேட்குற நேரத்தில் வகுப்பில் கேமராவில் காட்டுங்கன்ற நேரம் அதை காட்ட வேணும், தயார் செய்து வச்சு கொடுங்க. அடுத்த செயலமர்வுக்கு அடுத்த செயலமர்வு வார செஷனில் கேட்க மாட்டேன்னு அதுக்கு அடுத்தது. சரியா? சரி, இப்போ இதுக்குள்ள அப்போ முதலாவது வீதி அமைச்சது. அடுத்தது வாகனங்கள் ஏற்பட்ட மாற்றம். வாகனங்கள் ஏற்பட்ட மாற்றம் முதலாவது ஜோர்ஜ் ஸ்டீவன்சனுடைய நீராவியால் இயங்குகின்ற புகையிரத என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டது 1814. இதுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பாங்க, ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் புகையிரத இயந்திரத்தை கண்டுபிடித்ததால அல்ல புகையிரத என்ஜினை கண்டுபிடித்ததால பெறப்பட்ட நன்மைகள் என்ன? நிலக்கரி மற்றும் மூலப்பொருட்களை கொண்டு செல்வதற்கும் கைத்தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவு பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கும் புகையிரதங்கள் பயன்படுத்தப்பட்டன.
இரண்டாவது, குறைந்த நேரத்தில் பெருந்தொகையான பொருட்களை ஒரே தடவையில் கொண்டு செல்ல முடிந்தது. போக்குவரத்து செலவு குறைவடைந்தது. பாருங்க, இந்த நன்மைகளை தனித்தனியாக அழகா எழுதலாம். ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவியால் இயங்கும் புகையிரத என்ஜினை கண்டுபிடித்ததனால ஏற்பட்ட நன்மைகள். முதலாவது, புகையிரத என்ஜின் கண்டுபிடிக்கப்பட்டதன் காரணமாக நிலக்கரி, மூலப்பொருட்கள் போன்றவற்றை கொண்டு செல்வதற்கு, தொழிற்சாலைகளுக்கு கொண்டு செல்வதற்கு புகை வண்டிகள் பயன்பட்டன. இரண்டாவது, தொழிற்சாலைகளை உற்பத்தி செய்யப்பட்ட முடிவுப் பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கு புகையிரதங்கள் பயன்பட்டன. குறைந்த செலவில் பெருந்தொகையான பொருட்களை ஒரே தடவையில் கொண்டு செல்ல முடிந்தது. இதனால் போக்குவரத்து செலவு குறைவடைந்தது. சரியா? இதுக்கு மேல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் 17 வயது மட்டும் எழுத வாசிக்க தெரியாதவராக இருந்திருக்கிறார். உங்களை யாராவது எழுத வாசிக்க தெரியாம இருந்தா பயப்பட தேவையில்லை. சரியா? அடுத்தது, நீர் போக்குவரத்துல ஏற்பட்ட மாற்றம். தரைவழி போக்குவரத்துல வீதி போக்குவரத்து, புகையிரத போக்குவரத்து 2 வளர்ச்சி அடையுது. அதை தனியாக இருப்பினும் நீங்கள் இப்படி எல்லாம் பிரித்து படிக்கக்கூடிய வல்லமையோட இருக்கணும். தரை போக்குவரத்துல வளர்ச்சி அடைந்த 2 துறைகள். ஒன்று, மெக்கடம் அமைச்ச சாலையினால வீதி போக்குவரத்து வளர்ச்சி அடையுது. ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் கண்டுபிடிச்ச நீராவி இயந்திரத்தினால புகையிரத போக்குவரத்து வளர்ச்சி அடையுது. அதுக்கு பிறகு கடல் போக்குவரத்து. கடல் போக்குவரத்துல ராபர்ட் புல்டன் புகைப்படகு கண்டுபிடிக்கிறார். இந்த புகை வண்டி என்பது போல புகைப்படகை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு 4 வருஷத்தால ஹென்றி பெல் புகை கப்பலை கண்டுபிடிக்கிறார். 1807 ராபர்ட் புல்டன் புகைப்படகு கண்டுபிடிக்கிறார். 1811ஆம் ஆண்டு ஹென்றி பெல் புகை கப்பலை கண்டுபிடித்தார். புகை கப்பலுக்கு எரிபொருளாக பயன்படுத்தப்பட்டவை ஆரம்பத்தில் விறகு, பின்னர் நிலக்கரி. அது அடுத்த கண்டுபிடிப்பு. இது கடல் போக்குவரத்துக்குள்ள வர இல்லை, அதுக்கு பிற்காலத்துல நிகழ்ந்தது. இதெல்லாம் நடந்து கொஞ்சம் கடைசி காலத்தில் நடந்தது. 1885ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டெம்லர் மோட்டார் வண்டியை கண்டுபிடிக்கிறார், கார் கண்டுபிடிக்கிறார். 1885ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டெம்லர். இது தொடர்பாக நிறைய விளக்கமான விடயங்கள் இருக்கு. நான் பிள்ளைகளுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் சாதாரண தரத்துக்கு படித்தால் காணும், உயர் தரத்துக்கு வரைக்குள்ள பென்ஸ் காரை கண்டுபிடிச்ச கதையெல்லாம் படிக்கலாம், இப்போ வேண்டாம். சரியா? ஜெர்மனியனான டெம்லர் மோட்டார் வண்டியை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பிறகு ரைட் சகோதரர்கள், வில்பர் ரைட், ஓவில் ரைட் என்கிற 2 அமெரிக்க சகோதரர்கள், ரைட் சகோதரர்கள் ஆகாய விமானத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அப்ப இது விமான போக்குவரத்து அல்லது ஆகாய போக்குவரத்திலையும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கு. போக்குவரத்து துறையில் ஏற்பட்ட பிரதானமான மாற்றங்கள் என்று கேட்டால் இதை தொகுத்து எழுதக்கூடியதாக இருக்கணும். அதுக்குள்ள சின்ன சின்ன கேள்வியை கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஜோர்ஜ் ஸ்டீவன்சன் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடிச்சதால அல்லது புகையிரத இன்ஜினை கண்டுபிடிச்சதால ஏற்பட்ட பயன் என்ன என்று கேட்டால் அதற்கு தனியாக பதிலளிக்க வேண்டும். சொல்லி தந்துட்டு, மெக்கடம் கண்டுபிடித்த வீதி முறையினாலே ஏற்பட்ட நன்மை என்ன? தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு செல்லவும், முடிவுப் பொருட்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்லவும் இயலுமானதாக இருந்தது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட பெருந்தெருக்களில் பண்டங்கள், பயணிகளை ஏற்றிய வாகனங்கள் வேகமாகவும் வசதியாகவும் பயணம் செய்யக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான வீதியின் பயன் கருதி பல 100 மைல் வீதிகள் பிரித்தானியாவிலும் ஸ்கொட்லாந்திலும் விரைவாக அமைக்கப்பட்டன. நான் பேசுகிற விடயம் விளங்காதார்கள் மெசேஜ் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்போ இது தவிர பிள்ளைகள் இன்னும் ஒரு முழு நாள் செஷன்ல 2 விடயங்கள் பிள்ளைகளுக்கு பேசிட்டு
இலங்கையில் இதில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்பாகவும் பேசுவோம். நீங்கள் திரும்ப திரும்ப இதை புதுப்பித்துக் கொள்வதற்கு நான் உங்களை நிச்சயமாக தூண்டுவேன். இதில் உருவாக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகள், அதுபோல் நீங்கள் MCQ டைப்பில் ஆன்சர் நீங்களே போட்டு சரி எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ 40 கேள்வி போடுவேன், நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதுக்காக புத்தகத்தை பார்த்து டிக் பண்ணக்கூடாது. நீங்கள் சொந்தமாக டிக் பண்ணிவிட்டு 40ல் எத்தனை சரி என்று பார்க்கலாம். கூகுளினுடைய உதவியோடு அல்ல ஜெமினியினுடைய உதவியோடு அதை தயாரிக்கிறது என்று யோசிச்சிருக்கு. அப்படி தயாரிக்கப்பட்ட வினாக்கள் 40 வினாக்கள் பார்த்தெல்லாம் எழுதக்கூடாது. நீங்கள் தான் உங்களுக்கு கண்காணிப்பாளர். அதுக்குரிய விட டிக் பண்ணுற மட்டும்தான். டிக் பண்ணிட்டு முடிய 40க்கும் எத்தனை சரி வந்தது, பிழைச்சதுக்கு எது சரியான விட என்று கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரியாகவும் ஒன்று உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இது தவிர சாதாரணமாக ஒரு வினாபத்திரம், அதுக்கு நீங்கள் சொந்தமாக விட எழுதினதுக்கு பிறகு சரி பார்க்கறதுக்குரிய வழிமுறைகளையும் செய்து தருவேன். நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக படித்தாலும் இதை மிக உறுதியாக ஆழமாக வேறு ஊன்றுகிற மரங்கள்லாம் புயலுக்கு சாயாது. அவசர அவசரமாக உரமெல்லாம் போட்டு வளர்த்து விட்டால் காற்று வர அப்படியே தொப்புக்கடி என்று விழுத்துரும். சரியா? இப்போ உங்களை நான் யோசிக்கிறது, நீங்கள் கொஞ்சம் ஆழமாக வேறு ஊன்றி ஒரு பலமான விருட்சங்களாக நிற்க வேண்டும். அப்போதான் பரீட்சை புயலில் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க, ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க. சரி, இன்றைக்கு நான் ஒரு குறைந்த நேரத்தில் செயலமர்வை நிறைவு செய்ய போகிற பிள்ளைகள். வேறொரு பயண ஏற்பாடு இருக்கிறதால ஆஃப் ரெக்கார்டிங்கில் இருக்கிற நீங்கள் ஏதாவது பேசுகிறதாக இருந்தால் பேசலாம்.